السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: رغم أنف رجل دخل عليه رمضان ثم انسلخ قبل أن يغفر له. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மின் மீது செய்த அவன் கொண்ட அளப்பரிய பிரியம் அல்லாஹ் இந்த ரமதானை நம்மை அடைய செய்திருக்கின்றான். ஹிஜ்ரி 1447 ரமதானின் முதல் ஜும்ஆவில் நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானிய எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா நோன்புகளையும், ரமதானிய எல்லா வணக்கங்களையும் முழுமையான முறையில் நிறைவேற்றுவதற்குண்டான நல்வாய்ப்பினை, குறிப்பாக நீடித்த ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அமல்கள் புரிவதற்குண்டான நல்ல மன மாற்றங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ரமதானை கடைசி வரை அல்லாஹ் முழுமையாக தந்தல் புரிவானாக என்கின்ற முழுமையான துஆவோடு, பொதுவாக ரமதான் இந்த உம்மத்திற்கு ரமதானை சிறப்புகளை குறித்தோ, ரமதானில் இந்த உம்மத்திற்கு எது கடமையாக்கப்பட்டது என்கின்ற அமல்களை குறித்தோ, ரமதானில் நாம் என்னென்ன கடமையாற்ற வேண்டும் என்கின்ற விஷயங்களை குறித்தோ சொல்லித்தர வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை என்கின்ற பொழுதும், ரமதானுடைய சிறிது காலங்களை கூட சமுதாயத்தினுடைய மாண்பாளிகள், நல்லோர்கள் யாரும் வீணடித்து விடக்கூடாது என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு ரமதானை குறித்துண்டான நம்மிலே பதிந்திருக்கக்கூடிய பசுமையான அந்த எண்ணங்களை மீண்டும் நம்முடைய உள்ளங்களில் நினைவுபடுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு நல் வாய்ப்பாக, அமல்களின் மீது ஆர்வம் குண்டி வரக்கூடிய ஒரு சூழலில் குறைந்தபட்சம் ரமதானி அமல்களையாவது இந்த சமுதாயம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடும் ஒரு ஆர்வத்தோடும் ரமதான், அந்த ரமதானின் மூலமாக நமக்குண்டான பிரத்யேக அமல் என்ன என்பதை குறித்து திருமறையின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான்தாரிகளே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், ரமதானிற்குண்டான பிரத்யேக அமல் என்பது இதுதான். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம்,
உங்களின் மீது ரமதானிய காலங்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, கடமையாக்கி இருக்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தரக்கூடிய வார்த்தை. அந்த நோன்பு எப்பேற்பட்ட பாக்கியம் பொருந்திய நோன்பு! அந்த நோன்பை இந்த சமுதாயம் தொடர்ந்து அல்லாஹ்விற்காக அமல்கள் மீது ஆசை கொண்டு அந்த நோன்பை நாம் தொடர்ந்து கடைபிடிக்கின்ற பொழுது, பொதுவாக உலகத்தின் நியதி எந்த ஒரு செயலுக்கும் ஒரு கூலி, ஒரு பிரதிபலன் உண்டு. அந்த அடிப்படையில் ரமதானை அடியார்களாகி நமக்கு எஜமானனாகி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கி இருந்தாலும் ஏதேனும் ஒரு பிரதிபலன் கிடைக்கின்ற பொழுது அதன் மீது உண்டான ஆசைகளும் ஆர்வங்களும் அதிகரிக்க கூடும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் இந்த ரமதானிற்கு ஒரு சில கூலிகளை, நன்மதிப்புகளை, சில கண்ணியங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் புறத்திலிருந்து கொடுப்பதாக, தருவதாக நபிகள் பெருமானாரின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு சொல்லித் தரக்கூடிய வாக்குறுதிகள் எண்ணற்ற வாக்குறுதிகள். பொதுவாக நோன்பு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் அண்ணன் பெருமானாருடைய அருமை தோழர் ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானாரிடத்தில் கேட்பார்கள், நபியே நாயகமே, முருனி பி அம்ரின் ஆஹிதுஹு அன்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு ஒரு காரியத்தை, ஒரு அமலை நீங்கள் கற்றுத்தர வேண்டும், ஒரு ஏவ வேண்டும். அதை நான் உங்களிடத்திலிருந்து மௌத்து வரை நான் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அமலாக நபியே நாயகமே எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள் என்று நபிகள் பெருமானாரிடத்தில் ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் கொடுத்த பதிலாக நமக்கு சஹாபாக்கள் சொல்லித் தருவாங்க. நபிகள் பெருமானார் ஒற்றை வார்த்தையின் பதில் சொல்வார்கள், நபியே நாயகமே, மரணம் வரை நான் ஒரு அமலை செய்ய வேண்டும், அந்த அமலின் மூலமாக நான் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், அருளை பெற வேண்டும், மறுமையுடைய வெற்றியை பெற வேண்டும் என்கின்ற எல்லா விதமான சூட்சமமான கேள்வியை கேட்கின்ற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபியுடைய கேள்வியை புரிந்து கொண்டு சொன்ன பதில் ஒற்றை வார்த்தையில் இருந்தது, அலைக பிஸ்ஸௌம். அலைக பிஸ்ஸௌம். அபீ உமாமாவை நீ நோன்பை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்துக் கொண்டே என்று சொன்ன நபிகள் பெருமானார் அதனோடு சேர்த்து சொன்னார்கள், ஃபஇன்னஹு லா மிஸ்ல லா. ஃபஇன்னஹு லா மிஸ்ல லா. அந்த நோன்பிற்கு சமமான, அந்த நோன்பிற்கு பகரமான வேறு எந்த அமல்களும் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. எனவே வாழ்வில் அல்லாஹுடைய அருளை, பரக்கத்தை, ரஹமத்தை அனைத்தையும் நிறைவாக நாம் பெறுவதற்கு நபிகள் பெருமானார் ஹஜ்ரத் அபீ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக் கொடுத்தாங்க, நோன்பை தொடர்ந்து கடைபிடித்து வாருங்கள். நபிகள் பெருமானாருடைய திருவாயிலிருந்து இந்த ஹதீஸை அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுது கேட்டார்களோ, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவிகள், தாபிஈன்கள் நமக்கு வரலாறு பதிவு செய்வாங்க. நபிகள் பெருமானாரிடத்திலிருந்து அபீ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு இந்த பதிலை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அபீ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இல்லங்களில் ஒருபோதும் பகல் நேரங்களில் அடுப்பு எரியாது. அடுப்பு எரிவதில் அடையாளமாக புகை வரும், அந்த புகையை நாங்கள் காண மாட்டோம். ஹஜ்ரத் அபீ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்கள் மனைவியும் அவர்களது பணியாலும் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் நோன்பை தன்னின் மீது எல்லா காலங்களும் கடமையாக்கி கொண்டது. இன்றேதும் ஒரு நாள் வாழ்க்கையில் இன்றேனும் ஒரு நாள் அதிசயமாக பகல் நேரங்களில் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இல்லங்களிலிருந்து புகை வெளியில் வருவதை நாங்கள் கண்டால் நாங்கள் தெரிந்து கொள்வோம், அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இல்லத்திற்கு விருந்தாளிகள் வந்திருக்கின்றார்கள். அபீ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க, நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். அந்த அளவிற்கு அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு நோன்பை தொடர்ந்து கடைபிடிப்பவர்களாக இருந்தார்கள் என்பதாக நமக்கு சஹாபாக்கள் சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று உண்மை.
ஆக ஒரு நோன்பு என்பது ரமதானின் நோன்புகள் அல்ல, பிற காலங்களில் நோக்கக்கூடிய நஃபீலான சுன்னத்தான நோன்புகளை இவ்வளவு தூரங்கள் விடாப்பிடியாக சஹாபாக்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்திருப்பார்கள் என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும், நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தேர்ந்தெடுத்து இந்த உம்மத்திற்கு ஒரு மாத காலத்தை ரமதானை நோன்பு நோற்பதற்குண்டான காலமாக அல்லாஹ் கொடுத்திருப்பான் என்று சொன்னால் இந்த ரமதானி காலத்திற்கு ஈடாக வேறு காலங்கள் எதுவும் இருக்க முடியுமா? இந்த ரமதானி நன்மைகளுக்கு ஈடாக சமமாக வேறு எந்த நன்மைகளும் இருந்துவிட முடியுமா என்கின்ற ஒரு சிந்தனையை நமது மனக்கண் முன்னால் நிறுத்தி கொண்டால் நோன்பு என்பது எப்பேற்பட்ட பாக்கியமான அமல் என்பதை நம்மால் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோன்பாளி நோன்பு இருப்பதன் மூலமாக என்னென்ன பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மிக நீண்ட பட்டியலிடுவார்கள். நமக்கு மிக மிக குறிப்பாக அவசியமான விஷயங்களாக ஹதீஸே குதுசி என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை நபிகள் பெருமானார் இப்படி சொல்லித் தருவார்கள். ஒரு நோன்பாளியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், குல்லு அமலி இப்னு ஆதம் லஹு, குல்லு அமலி இப்னு ஆதம லஹு. ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவனுக்கே சொந்தமானது. ஆனால் இல்ல சுயாம், இல்ல சுயாம், நோன்பை தவிர மற்ற எல்லா அமல்களும் அதற்குண்டான கூலிகள் அவனுக்கு சொந்தமானது, அந்த அமல் அவனுக்கு சொந்தமானது, நோன்பு மட்டும் அவனுக்கு சொந்தமானதல்ல. மாறாக அது எனக்கு சொந்தமானது, அதற்கு நானே கூலியாக ஆகிவிடுகின்றேன். நோன்பிற்கு மட்டும் அது அடியானுக்கு சொந்தமானதல்ல, அது எனக்கு சொந்தமானது. அந்த நோன்பிற்குண்டான கூலி என்னவென்பது எனக்கு மாத்திரம் தெரியும், அல்லது அந்த நோன்பிற்குண்டான உயர்ந்தபட்ச கூலி நானே உனக்கு கூலியாக கிடைப்பேன். உலகத்தில் காதலிக்காமல் மனைவியையோ உற்ற நண்பனையோ நேசனையோ யாரையும் பிரியம் கொள்ளாமல் உலகத்தில் யாரும் வாழ்ந்திருக்க முடியாது. நாம் உற்று நேசிக்கக்கூடிய ஒரு நண்பன் ஒரு சில சமயங்களில் நம்மை உதாசீனப்படுத்துகின்றான் என்று தெரிந்தால் அப்பொழுது நமது உள்ளங்கள் எப்படியெல்லாம் வலிக்கும், வேதனை பெறும். நாம் கெட்டி வந்த மனைவி அவரிடத்தில் நமக்குண்டான அங்கீகாரமோ அன்போ கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை உண்மையிலேயே நரக வாழ்க்கைக்கு சமமானது. அந்த நேசம் உண்மையிலேயே முழுமையாக கிடைக்க பெற்றுவிடும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட பாக்கியமான வாழ்க்கையோ அதைவிட பன்மடங்கு அல்லாஹ், எந்த அல்லாஹ்வை மறுமையை தவிர வேறு எங்கும் காண முடியாதோ, அவனது திருப்தியை பெற முடியாதோ, அவனது கண்களால் காண முடியாதோ அப்பேற்பட்ட அல்லாஹ் நானே ஒரு அமலுக்கு கூலி என்று தருவேன், கூலியாக வருவேன் என்று வாக்குறுதி அளிக்கின்றான் என்று சொன்னால் அதைவிட இந்த சமுதாயத்திற்கு வேறு என்ன கூலிகள் தேவைப்படலாம்? இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸிற்கு கீழாக ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எண்ணற்ற அமல்களை சமுதாயத்திற்கு அவனை ஏற்றுக்கொண்ட அடியார்களுக்கு அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருந்தாலும் ரமலானிற்கு மட்டும் அல்லாஹ் ஏன் இப்பேற்பட்ட ஒரு மாண்பை, ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஏன் கொடுக்க வேண்டும் என்பதற்கு இரண்டு காரணிகளை அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸிற்கு பதிவேற்றம் செய்வார்கள். முதல் காரணம், இன்ன ஸௌம யம்னஉ மின் மலாதின் நஃப்ஸி வ ஷஹவாத்திஹா மா லா யம்னஉ மின்ஹு ஸாயிருல் இபாதாத். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பிற்கு அவனே கூலி தெரியுமா? முதல் காரணம் பதிவு செய்கிறாங்க. பிற எந்த அமல்களிலும் இல்லாத ஒரு நிலைமை இந்த ரமதானி நோன்பில் உண்டு. அது என்ன தெரியுமா? ஒரு மனிதனால் எதையும் இலகுவாக அவனால் அடக்கிக் கொள்ள முடியும், அவனது கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் அவனது மனோ இச்சையை ஒருபோதும் எந்த ஒரு மனிதனாலும் அவ்வளவு இலகுவாக அவனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவே முடியாது. அப்பேற்பட்ட மனோ இச்சையை, அவனது ஆசையை அல்லாஹ்விற்காக பகல் முழுவதும் கிட்டத்தட்ட 12 மணி நேரங்கள்
அல்லது அதையும் கடந்த சில மணி நேரங்கள் அல்லாஹ்விற்காக. ஒரு நோன்பாளியின் முன்னால் அவனுக்கு உலகத்திலேயே கிடைக்கப்பெறாத எத்தனையோ பாக்கியத்தை கொண்டு போய் கொடுத்தாலும், இது உலகத்திலே கிடைக்காத ஒரு பொருளுங்க, இந்த மாதிரி உணவு நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க, எதை சொல்லி கொண்டு போய் கொடுத்தாலும், அல்லது கடுமையான பகலின் நேரம், பகலின் உழைப்பு, கடுமையான தாகம், தண்ணீர் கிடைத்தால் அதைவிட எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, உலகமே தேவையில்லை, அவ்வளவு தூரங்கள் நாவும் உள்ளமும் வறண்டு போய் இருக்கின்றது என்கின்ற ஒரு சூழலிலும் ஒரு நோன்பாளியிடத்தில் தண்ணீரை கொண்டு போய் கொடுத்தாலும் நோன்பை முன்னிறுத்தி அவனது ஆசையை பின்னிறுத்துவான், நோன்பை முன்னிறுத்தி அவனது மனோ இச்சையை அடக்கிக் கொள்வான். அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி தர்றாங்க, உலகத்துடைய வேறு எந்த இபாதத்துகளிலும் தொழுகையில் அல்லாஹை மட்டும்தான் நினைவு கூற வேண்டும், மனதை முழுக்க முழுக்க கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் அப்படி கட்டுப்படுத்தி தொழக்கூடிய தொழுகையாளிகள் உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது. 4 ரக்காத் அல்ல, 2 ரக்காத் அல்ல, 1 ரக்காத்து கூட உலகத்துடைய ஈமான்தார்கள் யதார்த்தம் அதுதான். 1 ரக்காத் உலகத்தின் சிந்தனையோ, குடும்பத்தின் சிந்தனையோ, வியாபாரத்தின் சிந்தனையோ, யாருக்கு கொடுத்தோம் அவரின் சிந்தனையோ, யாருக்கு கொடுக்க வேண்டும் அவரின் சிந்தனையோ, உலகத்தின் சிந்தனை இல்லாமல் என்னால் 1 ரக்காத் தொழுக முடிந்தது என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர் உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது. மனதை அடக்கிக் கொள்ளுதல் அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஜிஹாத், அது ஒரு போராட்டம். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பின் மூலமாக அடியார்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான், இலகுவாக்கி கொடுத்திருக்கின்றான். அந்த தன்மைக்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு பெரிய உயர்ந்த கூலியை அல்லாஹ் தருவதாக அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல் விளக்கம். இரண்டாவது சொல்லி காட்டுவாங்க, இன்ன சௌம சிர்ரும் பைனல் அப்தி வ ரப்பிஹி லா யظஹரு இல்லா லஹு. ரமதான் பொதுவா எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு இருப்போம் தெரியும். ரமதான் அல்லாத காலங்கள் ஒரு நோன்பாளியை நாம் தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம தண்ணி வேணுமான்னு கேட்கலாம், ஏதாவது பொருள் சாப்பிட்றீங்களா சொல்லி கேட்கலாம், வீட்டுக்கு வந்திருக்கா கேட்கலாம். நோன்பு என்பதை ஒரு நோன்பாளி நான் நோன்பு எனக்கு வேணாம் சொன்னாதான் தெரிய வரும். ஆக நோன்பு என்பது அல்லாஹ்விற்கும் அடியானுக்கு மத்தியில் பேணப்படக்கூடிய மிகப்பெரிய ரகசிய வணக்கம், மிகப்பெரிய ரகசிய வணக்கம். எனவேதான் இந்த 2 காரணிகளை மட்டுமே முன்னிறுத்தி, இந்த இரண்டு காரணங்களுக்காக மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நோன்பாளிக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை, மகத்துவத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதாக அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸிற்கு இலா நமக்கு விளக்கம் சொல்லி தருவாங்க. நாம் கேள்விப்பட்டிருப்போம், நோன்பாளிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் வல ஹலூஃபு ஃபமுஸ்ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். நாம் கெட்டிய மனைவியாக இருந்தாலும் நம்மிடத்தில் அவள் விரும்பாத ஒரு வாடை, துர்வாடை வருகின்ற பொழுது வெளிப்படுத்தி விடுவார். முடிஞ்ச அளவுக்கு பொருந்தி பார்ப்பாங்க, முடியல சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு நோன்பாளி காலையிலிருந்து தாகித்து பசித்து உண்ணாமல் இருந்து குடல் காய்ந்து மாலையின் நேரங்களில் ஒரு வாடை வருகின்றதே, அந்த வாடை அல்லாஹ் நேசிக்கக்கூடிய கஸ்தூரியை விட மனமான வாடை நபிகள் பெருமானார் சொல்லித் தருவார். உலகம் நல்லதை நல்லது என்று சொல்லும், துர்வாடை துர்வாடை என்று சொல்லும். அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், நீ நோன்பாளி, நீ எனக்காக நோன்பு இருக்கின்றாய், எனக்காக அர்ப்பணிக்கின்றாய், எனக்காக தியாகம் செய்தாய், எனக்காக உன்னை அடக்கிக் கொண்டாய், எனக்கா என்று இத்தனையும் நீ தாங்கிக் கொள்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், அந்த நோன்பின் மூலமாக, அந்த பசியின் மூலமாக, தாகத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த வாடை உலகத்திற்கு துர்வாடை, எனக்கு கஸ்தூரை விட மனமானது, அதைத்தான் நான் ஆசிக்கின்றேன். எனவே அன்பிற்குரிய நோன்பாளிகளே, நாம் நோக்கக்கூடிய நோன்பு அல்லாஹ் நாடியவர்களுக்கு. நான் நோன்பு இருக்கிறேன், 30 வருஷமா இருக்கிறேன், 20 வருஷமா இருக்கிறேன், கண்டிப்பாக நம்மை கொண்டு அல்ல, நம்மின் எந்த திறமையை கொண்டு அல்ல, அல்லாஹ்வின் பாக்கியம், அல்லாஹ்வின் பாக்கியம், வேறு எதுவுமே அல்ல. அல்லாஹ் நாடி இருக்கிறான். எனவேதான் அத்தனை சிரமங்களுக்கு மத்தியில், அத்தனை வேலைகளுக்கு மத்தியில், எத்தனை இன்னல்களுக்கு மத்தியிலும் நம்மால்
யோசிச்சு பார்ப்போம். நம்ம பிள்ளைங்க 7 வயசு 8 வயசு பிள்ளை ஒரு நேரம் சாப்பிடாடா தாய் துடிச்சிருவா. நோம்பு அந்த பிள்ளை இருக்கிறான், தாய் இருக்க சொல்றா. இந்த அன்பை, இந்த புரிதலை அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் கொடுக்க முடியும்? என் பிள்ளை சாப்பிடல, துடிச்சிருவா தாய். ஆனா 8 வயசு பிள்ளையை தாய் பழக்கிறா, 10 வயசு பிள்ளையை தாய் பழக்கிறா. நோன்பிருமா? நோன்பிருந்த பிள்ளை கண்ணுக்கு தெரியாமல் பள்ளிக்கூடத்தில் பாடசாலைகள் இருக்கின்ற நமக்கு தெரியல, ஆனா எந்த கவலையும் இல்லை. காரணம் அல்லாஹ்விற்காக இருக்கின்றான். நாம சொல்லிக் கொடுத்தோம், அந்த உணர்வை நாம கொடுத்தோம். அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ்விற்காக பசியா இருக்கிறான், அவன் பார்த்துக்குவான். எனவே நோன்பு என் ஆயுள் காலங்கள் முழுக்க இருந்திருக்கின்றேன், 40 வருஷம் இருந்திருக்கிறேன், பெருமையே இல்லை. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். சுகர் இல்லை, பிபி இல்லை, எந்த நோயும் இல்லை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மீண்டும் மீண்டும் நாம் சஜிதாவில் கிடப்போம், யா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்தாயே. எனவே ரமதான் நாம் நினைத்தால் மட்டும் கிடைத்து விடுவதல்ல, அல்லாஹ் நாடி இருக்க வேண்டும், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். எனவே மாண்பிற்குரிய நோன்பாளிகளே, நாம் நோட்டு இருக்கக்கூடிய நோன்பு சாதாரண நோன்பு அல்ல. அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். எனவே நோன்பு இருக்கின்றோம், நோன்பு இருக்கிறோம். நோன்பை அல்லாஹ் கூறியதை போன்று, நபிகள் பெருமானார் கூறியதை போன்று நோன்புக்கு எவ்வளவு தூரங்கள் கண்ணியமும் மரியாதையும் அந்த அமலுக்குண்டான மேன்மையும் சொல்லப்படுகின்றதோ அதே மார்க்கத்தில் தான் நோன்பை குறித்துண்டான எச்சரிக்கையும் சொல்லப்படுது. நபிகள் பெருமானார் இப்படியும் சொல்லித் தருவார்கள், மல்லம் யதஅ கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதஅ துஆமஹு வ ஷராபா. ஒரு நோன்பாளி காலையிலிருந்து மாலை வரை நோன்பு இருக்கிறார், உலகத்துக்கு நோன்பு இருக்கிறாரு, பசியோட தான் இருக்கிறாரு, தண்ணியே குடிக்கிற தாகத்தோட தான் இருக்கிறாரு. ஆனா இஸ்லாம் சொல்லுது, இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு நோன்பாளி வெளிப்புற அமல்கள் மட்டும் போதாது, போய் பேசக்கூடாது, ஹராமை தவிர வேண்டும், தேவையில்லாத காரியங்களை, அனாச்சாரங்களை, வீண்விரயங்களை விட்டு தவிர வேண்டும். மல்லம் யதஅ கௌல ஸூர் வல் அமல பிஹி, யார் பொய்யான பேச்சையும் பொய்யான காரியையும் நடவடிக்கைகளை யார் விட்டு ஒதுங்கவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதஅ துஆமஹு வ ஷராபா, அவர் காலையிலிருந்து மாலை வரை தனது குடிப்பையும் தனது பானத்தையும் உணவையும் அவர் விட்டுக் கொடுத்ததில், தடுத்துக் கொண்டதில் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. நோன்பு ஆக சிறந்த அமல், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நோன்பு நோன்பாக இருக்க வேண்டும். நோன்பாளி நோன்பாளியாக தனது வாழ்க்கையை கருதி கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்கின்ற பட்சத்தில், அப்படி இல்லை என்கின்ற பொழுது அந்த தாகத்திற்கும் அந்த பசிக்கும் எந்த அர்த்தமும் கிடையாது. சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க, அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்களது நோன்புகளை பாதுகாப்பதற்காக நோன்பின் நேரங்கள் நாங்கள் பள்ளிக்குள்ளே இருந்துருவோங்கிறாங்க. இது போல எத்தனையோ மீன்மக்களுடைய வரலாறு. நோன்பை பாதுகாக்க நாங்கள் பள்ளிக்குள்ளே இருப்போம். இன்னைக்கு நமக்குண்டான கை சேதம் என்ன தெரியுமா? நமக்குண்டான ஆகப்பெரிய கை சேதம் என்ன தெரியுமா? நமது நோன்பை பாதுகாக்க ஒரு இடம் கூட உத்தரவாதம் இல்லை. ஒரு வெள்ளமோ ஒரு ஆபத்தோ வருது, அந்த ஆபத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குன்றா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், பரவாயில்லை. ஒரு மிகப்பெரிய ஆபத்து வருது, அந்த ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்குண்டான ஒரு கேந்திரம், ஒரு இடம், ஒரு முகாம், ஏதோ ஒன்று இருக்கின்றது என்று தெரிகின்ற பொழுது குறைந்தபட்ச ஒரு பாதுகாப்பு, அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்லை. சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களது நோன்பை பாதுகாக்க நாங்க பள்ளிக்குள்ள இருப்போம். காரணம், பள்ளியில தான் பொய் பேச மாட்டோம், பள்ளியில தான் புறம் பேச மாட்டோம். இன்று யாரின் வீடும் இணையதளத்தினுடைய தொடர்பு இல்லாமல் யாருடைய இல்லமும் இல்லை இன்னைக்கு. சரி, குறைந்தபட்சம் சஹாபாக்கள் தங்கள் நோன்பை அமலை பாதுகாக்க பள்ளியை சொன்னாங்க. பள்ளி இந்த பள்ளி கூட உத்தரவாதம் இல்லை. எங்கு அமர்ந்தும் எத்தனை உலகத்தின் பேச்சுக்களை, பிறரை பற்றி தேவையில்லாத பேச்சுக்களை,
ஏன் மிகப்பெரிய முசீபத். இன்னைக்கு பள்ளியில் பாருங்க, நிறைய இளைஞர்கள் சலாம் கொடுக்குறான். சலாம் கொடுத்தோன்னு விக்கிரி இருக்குதோ இல்லையோ, துவா செய்யறான. சரி, இமாம் சாப் துவா தான் கையை தூக்க வேண்டாம், நீயா துவா செய்யறியா? சலாம் கொடுத்த மறு நிமிடம் மொபைல் கையில தூக்கிடுறான். பள்ளிகளை உள் பள்ளிகளை சலாம் கொடுத்த மறு செகண்ட் மொபைல் கையில. அவ்வளவு பெரிய ஒரு அவசரமா? பள்ளிக்குள் கூட ஆபாசங்களோ, ஆபாசங்களுக்கு துணை போகக்கூடிய கருவிகளோ, பொய்யோ, பிறரை பற்றிய குறையோ பேசாமல் இன்று பள்ளி கூட நமது அமலை பாதுகாப்பதற்குண்டான ஒரு கேந்திரமாக, முகாந்திரமாக இல்லை என்பது உண்மையிலேயே நாம் வருத்தப்பட வேண்டிய, கை செய்யப்பட வேண்டிய காலம் இது. வீட்டில் தான் முசீபத் இருக்குது. பள்ளி அல்லாஹ்வின் அருளுக்கு மட்டுமே சொந்தமான பள்ளி. இந்த பள்ளிகள் கூட இன்று ஃபித்னாக்கள் இல்லாமல், பலா இல்லாமல், முசீபத் இல்லாமல், பிறரை பற்றிய குறை இல்லாமல். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நோன்பு இருந்துட்டு அது பெருசு இல்லை. இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருவது, நீ வைத்திருக்கக்கூடிய நோன்பை நோன்பு திறக்கவை பாதுகாக்க வேண்டும். பிறரை பத்தி பொய்ய பேசுறாது, அடுத்தவரை பத்தி அவதூறு பேசுறாது, யாரை பற்றியும் புறம் பேசி விடாது, யாராவது சண்டைக்கு வரவாறு வரானா கோவப்பற்றாத. இதெல்லாம் நோன்பாளிக்கு உண்டான சலாஹியத்து, தன்மை. நான் நோன்பு இருப்பேன், தப்பான வார்த்தையை பேசுவேன். நான் நோன்பு இருப்பேன், போய் பேசி வியாபாரம் செய்வேன். நான் நோன்பு இருப்பேன், வலிய சண்டை நானே இருப்பேன். புரிந்து கொள்ளுங்கள், நோன்பே அல்ல, நோன்பாளியும் அல்ல. அது நோன்பும் அல்ல, நீங்கள் நோன்பாளியும் அல்ல. எனவே நோன்பு இருப்பது பெரிதல்ல. நோன்பிற்குண்டான கூலி மகத்துவமான கூலி. வைத்திருக்கக்கூடிய நோன்பை பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கக்கூடிய முயற்சி நம்மை சார்ந்தது. நோன்பை வைக்க அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்தான், அந்த நோன்பை கடைசி பாதுகாக்கணும் இல்ல, அது நமது முயற்சி. எனவே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நோன்பாளிகள். நமது நோன்புகளை அல்ஹம்துலில்லாஹ் இயன்ற அளவு உலகத்தினுடைய அத்தனை அவதூறுகளை விட்டு, உலகத்தினுடைய அத்தனை அசிங்கங்களை விட்டு, அத்தனை பொய் புரட்டுகளை விட்டு ஒரு நோன்பாளியாக அல்ஹம்துலில்லாஹ் நோன்பின் காலங்கள் வாழக்கூடிய நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.